Daily. Taste the Daily. ஜவஹர்லி சார், இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கு. இப்போதே அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒரு பரபரப்பான பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கான காரணம் என்ன சார்? சரியா சொல்லணும்டா, தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு சார். ஆனா ஒவ்வொரு சட்டமன்ற பொது தேர்தலையும் வழக்கமான முறைதான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தங்கள் கட்சிகள் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2026 தேர்தல் கொஞ்சம் மாற்றமா இருக்குது. இப்பயே களம் சூடு பிடிச்சிருக்குது. இது காரணம் என்னன்னா, இந்த ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா தமிழ்நாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படு பாதாளத்துக்கு போயிடும். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய கேடு என்பதை தமிழகத்தினுடைய நலன் கருதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் உணர்ந்து இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த தேர்தலை மக்களை ஏன் முக்கியமா பார்க்கறாங்கிறதுக்கு பல்வேறு விஷயங்களும் இருக்குது. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு தமிழ்நாடு அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அடிப்படையில் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? தமிழ்நாடு ஊழல், அறிவாளு, கத்தி, பட்டாக்கத்தி, துப்பாக்கி என்று வன்முறை கலாச்சாரம் உள்ள மாநிலமா தமிழ்நாடு போயிடுச்சு. இப்போ ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து 32 வருடம் ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டை எல்லா வளங்களும் மிக்க ஒரு மாநிலமாக உருவாக்கி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு மாநிலமாக உருவாக்கியது. கல்வியில இருக்கட்டும், பொருளாதாரத்தில் இருக்கட்டும், இன்றைக்கு வேலை வாய்ப்புல இருக்கட்டும், இன்றைக்கு தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் என்று சொல்லக்கூடிய அளவில் 2021க்கு முன்னாடி தமிழ்நாடு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அந்த நிலைமைகள்லாம் மாறிடுச்சு. அந்த நிலைமைகள்லாம் மாறி தமிழ்நாடு இன்றைக்கு படு பாதாளத்துக்கு போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைவதற்கு காரணம் சார், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். அதாவது அரசியல் கட்சிகள் ஓராண்டுக்கு முன்பாகவே பிரச்சாரத்தை தொடங்குவது இயல்புதான். ஆனா களம் இவ்வளவு சூடாக காரணம் மக்கள் மத்தியில திமுகவுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, வெறுப்பு நிச்சயமாக திமுகவுக்கு இந்த மக்களுக்கிட்ட இருக்கக்கூடிய கடுமையான வெறுப்பு மட்டுமல்ல, கோபம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு களத்துக்கு புதுசா கட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இன்றைக்கு ஒரு நடிகர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்றைக்கு கொள்கை இல்லாம குஞ்சுகளை வச்சு ஓட்டு கேட்க வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் களத்துக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது யாரும் மறுக்க முடியாது. ஆனா இந்த தேர்தல் களத்தை முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சவர் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல பிரச்சாரத்தை பயணத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் தேர்தல் பிரச்சாரம் சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் எவ்வளவு மாசா இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு கூடுறாங்க அப்படிங்கறது பார்க்கணும். இன்றைக்கு உதயநிதியும் இப்போ 2 நாள் இல்ல சார், அதிமுக எந்த இடத்துல வேறுபடுது, எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுதுன்னு சொல்றீங்க? இல்ல, வேறுபடுதுன்னா நீங்க இந்த தேர்தல் களத்தை என்னண்டா மக்கள் தான் வேறுபடுறாங்க. மக்கள் என்னன்னா 2021 மக்களுடைய பார்வை வேற மாதிரி இருந்தது. அன்றைக்கு கூட பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சிறப்பான ஆட்சி செய்கிறார், அவர் ஆட்சியை தொடர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நிலைமையில் இருந்தது. ஆனா அது ஒரு சில மக்கள் அது என்ன நினைச்சாங்கன்னா, சரி 10 வருஷம் திமுகவுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டோம், அதனால அவங்க திருந்தி இருப்பாங்க, சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற நிலையிலையும் அந்த 2021 தேர்தல் அமைஞ்சது. மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது இப்போ ஏண்டா இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்குது, விலைவாசி எல்லாம் உயர்ந்து போச்சு, நீங்க சொன்ன வாக்குறுதி 520 வாக்குறுதியில ஒரு வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றல. அதுல இன்னும் சொல்ல போனா அவர்கள் சொல்லக்கூடிய 90% நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் நான் பட்டியல் போட முடியும், இங்க நேரம் வச்சுன்னா 50% வாக்குறுதி மேல அவங்க நிறைவேற்றல. நிறைவேற்றாத வாக்குகளை வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஏமாத்தி மக்களை ஏமாத்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலான் ஒரு அந்த செய்திருக்கக்கூடிய இந்த ஊழல் பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஏமாத்த பாக்குறாங்க. ஒரு கதை இன்றைக்கு மக்கள் ஒரு பார்வை என்ன இருக்குண்டா, இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும், மக்கள் சிறப்பா வாழணும், மக்களுக்கான திட்டங்கள் வரணும் அப்படின்னா மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணுங்கிறத மக்கள் தெளிவா விரும்புறாங்கிறது எங்களுடைய பிரச்சார பயணங்கள் மூலம் மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்னெழுச்சியான கூட்டம். இது ஏதோ ஸ்டாலினுக்கும் உதயநிதியும் பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க, கட்சிக்காரங்களா கூட்டி வச்சு காசு கொடுத்து கூட்டு வர்ற கூட்டங்கள் அல்லது
கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளியவர்கள், முதியோர்கள் எல்லோரும் திரண்டு வர்றாங்க தெரியுமா? அதுதான் உண்மையான மக்கள் ஓட்டு போடக்கூடிய கூட்டம். ஆனால் இன்றைக்கு இல்ல சார், நான் இதையும் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நேரடியா மக்களை போய் சந்திக்கிறாங்க. இன்னும் திமுக வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்களை சந்திக்க ஆரம்பிச்ச பிறகும் கூட இன்னும் திமுக வந்து கட்சிக்காரங்களே பார்த்துட்டு இருக்காங்களே சார், என்ன காரணம்? மக்கள் கிட்ட வரமாட்டாங்க. அவர்களுக்கு நீங்க பொதுவா வந்து அவர்களுக்கு நேரா மக்களை சந்திக்கிறதுக்கு பயம். மக்கள் போற இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்கிறாங்க. நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு? நீங்க தெரு ரோடு போடுற, நீங்க போடலையே, போட்ட ரோடு போட்ட அடுத்த மாசமே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு, தெருவலுக்கு எரியலையே, எங்களுக்கான திட்டங்கள் எதுவுமே வரல, நீங்க மாத்திரம் கொள்ளை அடிச்சிருக்கீங்க, இத்தனை 5 லட்சம் கோடியை கடனை வாங்கி வச்சு கூட தமிழ்நாடு இன்னும் மேம்படல, எங்க பார்த்தாலும் கொள்ளையா இருக்குது, இப்ப எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் வெளியே போக முடியல அப்படின்ட்டு. அது இல்லாம இன்னும் சொல்ல போனா கேள்வி கேட்கக்கூடிய பெண்களை வந்து அங்க வரக்கூடிய அமைச்சர்களும் திமுகவை சேர்ந்தவர்கள் அவமானப்படுத்துவதும் கொச்சைப்படுத்தி பேசுவதையும் வழக்கமா வச்சிருக்காங்க. அதனால என்னாச்சுன்னா இந்த திமுக பிரச்சாரத்தை அவங்க இன்னும் மக்களிடம் கொண்டு போல. இவர்கள் பிரச்சாரம் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கட்சி நிர்வாகிகிட்ட பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டா நாம வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறாங்க. ஏன்னா கொள்ளை அடிச்சு வச்சிருக்க பணத்தை வச்சு நாம ஓட்டுக்களை வாங்கலாம், அதன் மூலம் வெற்றி பெறலாம் நினைப்பு. ஆனால் இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தடவை தமிழ்நாடு ஏமாந்து விட்டால் தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு போயிடுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா உணர்ந்திருக்காங்க. இந்த தமிழ்நாடு களம் இந்த சட்டமன்ற பொது தேர்தலுக்கு ஏன் சூடு பிடிச்சிருக்குன்னா, இன்றைக்கு திமுக 2 விஷயத்துல கையாடுறாங்க சார். ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல கூட்டம். இதை திசை திருப்பதற்காண்டி கடந்த 2021 எப்படி கமல் அவர்களை ஒரு கட்சியை ஆரம்பிக்க வச்சு, அவர் இந்த டிவி எல்லாம் உடக்க வச்சு, வசனம் பேச வச்சு, மோடியை எப்படி எதிர்க்க வச்சு பேசிட்டு மறுமுறை போய் கமலை போய் சரண்டர் ஆனார் பாத்தீங்களா? அதே போல இன்றைக்கும் ஒரு கட்சியே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு இல்லாமையா இன்றைக்கு ஊடகங்கள் இன்றைக்கு புதிய கட்சியான விஜய் கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து காலையில இருந்து ரிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதிமுகவை நேரடியா எதிர்கொள்ள முடியாம நிறைய பி டீம் சி டீம்னு திமுக பல வியூகங்களை அமைக்குதுன்றீங்களா? ஆமா சார், இதுதான் உண்மை. நீங்க எல்லா நீங்க ஊடகங்கள் பாத்தீங்கன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் போகக்கூடிய பிரச்சாரங்கத்தை நியூஸ் ஜேல காட்டுறீங்க, வேற எந்த தொலைக்காட்சிகளா காட்டுறாங்களா? ஆனா இன்றைக்கு ஊடகங்களையும் யார் கையில வச்சிருக்கிறது? திமுக தான் கையில வச்சிருக்காங்க. இந்த தலைப்புல விவாதம் நடத்தணும்னு யார் சொல்றது? திமுக தலைமையில சொல்றதை வச்சுதான் தலைப்பே விவாதம் நடத்துங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு விஜய்க்கு அவர் மாநாடு நடத்தினா கூட, நான் ஒரு மாநாடு நடத்தினார் சார், அந்த மாநாட்டுல சில 1000 பேர்கள் இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் கூடக்கூடிய அந்த கூட்டம் தினம் ஒரு மாநாடு போல நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு காலையிலிருந்து ஊடகங்கள் விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய அந்த பிரச்சார பயணத்தை ஒளிபரப்புறாங்க. ஏன்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பிரச்சாரம் பெரிய மாசு ஆயிடுச்சு, மக்களிடம் வந்து மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சிருக்கு. இதை திசை திருப்பணும்டா, நாம இப்படிதான் பண்ணி ஆகணும்ட்டு. ஏன்னா திமுகவுக்கு அப்படி பண்ண முடியாது, நீங்க காசு கொடுத்து கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கிற ஒரு நிலையில இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க. அப்போ என்றைக்கு எப்படி 2021 கமலை வச்சு ஒரு வேடிக்கை காட்டி பண்ணாங்களோ அதே போன்று இன்றைக்கு விஜய் வந்து பி டீம் போல திமுகவுக்கு வந்துகிட்டு இருக்காரு. நன்றி சார், நன்றி சார். மக்களுக்கு பிரச்சனை. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். சொல்லுங்க சார். இந்த தேர்தல எங்களுடைய பொதுச் செயலாளர் எத்தனை கட்சி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவர் பிரச்சார பயணத்துல அவர் என்ன பேசுறார்? எந்த ஆட்சியில நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்னன்னு பட்டியலிடுறார். நான் 2026 நான் எங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் இந்த திட்டங்களை கொண்டு வருவேன், பெண்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வந்து பட்டியலிடுறார். அதே போன்று திமுக சொன்ன வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதியை ஏன் கொண்டு வரலன்னு பட்டியல் போட்டு பேசுறார். இதுதான் மக்களுக்கான தேவை விஷயம், இதுதான் மக்கள் உணர்வாங்க, இதுதான் ஓட்டு போடக்கூடிய அரசியல். இல்ல புரியுது, வேற அரசியல் இல்ல. புரியுது சார், புரியுது. மக்களுக்கான அரசியல் அதிமுக பேசுது, அதிமுக எதிர்கொள்ள முடியாம திமுக பல பி டீம்களை இறக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜவஹர் அலி சார், இப்போ மோகன் சார் சொல்லும்போது சொன்னாங்க
நிறைய வந்து பொருளாதார சிக்கல்கள்லாம் இருக்குது, அதனால தான் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. தேர்தல் களத்தில் வந்து கூட்டணி இருக்குது, இவர்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது, புதிய கட்சிகள் வருது, அதனால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றத அவருடைய தரப்பு வாதமாக வைக்கிறார். உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமாக சொல்லுங்கள் சார். அதாவது ஃபைனான்சியல் கிரைசிஸ் சொன்னாரு. யாருக்கு ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கு? மக்கள் கிட்ட தான் இருக்கு ஃபைனான்சியல் கிரைசிஸ். ஏன்னா இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக காரங்கிட்ட ஏதாவது ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கா? இன்ப சுற்றுலாக்கு ஒவ்வொரு நாடுக்கும் போயிட்டு வர்ற நிலை மக்கள் கிட்ட இருக்கா? அதெல்லாம் யோசிக்கணும். ரெண்டாவது, இன்றைக்கு நான் சொல்றேன், கடந்த 2021க்கு அப்புறமா வந்து தமிழ்நாட்டினுடைய வரி வருவாயை இது வரைக்கும் 80,000 கோடி ரூபாய்க்கு வரியை உயர்த்தி எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த பெண்களுக்கான திட்டங்கள், அம்மா உணவகம், இன்றைக்கு தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி மினி கிளினிக் 2000 மினி கிளினிக்கு, இந்த மாதிரி முக்கியமான திட்டங்களை எல்லாம் நிறுத்தியாச்சு. அவர் நண்பர் சொன்னாரு, இலவசத்தினால வந்து கிரைசிஸ் உண்டாதானதா மோகன் சார் சொன்னார். அப்படிதான் சொன்னார் நினைக்கிறேன். ஆனா இலவசம் என்பது அது கூடாது, அது சொல்லக்கூடாதுன்னு அம்மா வந்து விலை இல்லாமல் கொடுப்பது என்று அந்த கௌரவப்படுத்தினாங்க. அது எதுக்கு கொடுக்கிறான்னா, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தில் அவர்களும் மற்றவர்களை போல் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டமே தவிர அது இலவசம் கொச்சைப்படுத்தக்கூடாதுன்னு தான். இப்போ என்னன்னா, பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் பொய்களை வந்து கேட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் வந்து பொய்களை சொன்னவர்களால் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத சூழ்நிலை. இன்றைக்கு சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? முடியாது. மக்களுடைய வேதனைகளை தான் வந்து மக்கள் அதிகமா சொல்லக்கூடிய நிலைமையில இந்த நிலைமையில் இருக்குது. அதாவது சார், கடந்த காலங்களாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு பல்வேறு வகையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்ன சமூக புரட்சி ஏற்பட்டது. எப்படி சமூக புரட்சி ஏற்பட்டது? நீங்க இவர் சொன்ன ஏதாவது திட்டங்களை சொல்லுங்க, மோகன் கிட்ட சொல்லிங்க. நீங்க தமிழகத்தில் வந்து சமுதாய புரட்சி, சமூக வளர்ச்சி அடைவதற்காக 69% இடஒதுக்கீட்டை அம்மா கொண்டு வந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி. அது போன்ற முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், இருங்க. இவ்வளவு நேரம் கேட்டீங்களா? முடிச்சிடறேன், அப்ப எனக்கு கூப்பிடவே கூடாது. அதே போன்று 50% உள்ளாட்சியில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஒரு சமூக புரட்சி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தது ஒரு சமூக புரட்சி. இது போன்ற எதையாவது ஒரு சமூக புரட்சியை திமுக செய்திருக்கிறது என்றால் நம்ம மோகன் அவர்களை சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஓகே, நன்றி சார், நன்றி.